Sir, good afternoon, sir. Vivekanandan, sir. Good afternoon, madam. நீங்க ரெடிங்களா? நான் ரெடிங்க மேடம். ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணுங்க சார். தேங்க் யூ. தேங்க் யூ மேம். மேடம் ஸ்கிரீன் தெரியுதுங்களா மேடம்? தெரியுது சார், தெரியுது. கிளியரா இருக்கு. ஓகே ஓகே. இல்ல நான் ஷேர் பண்ணியிருக்கிற ஸ்கிரீன் நல்லா தெரியுது சார். நீங்க ஷேர் பண்ண ஸ்கிரீன் தான் சொல்றேன். ஓகே. First of all, thank you for the NIMI for giving this time to take the classes. My name is Vivekanandan. This is my presenter info. I am working as a junior training officer in Government ITI Salem. Today we taken the classes about the hydraulics and pneumatics. This is a new topic in ITI trade, fitter trade. So welcoming all the joining this team, webinar fitter. If any contact, please contact this number. Today we conduct the classes. What the classes is means contents. First of all, எதுக்காக நம்ம இந்த ஹைட்ராலிக்ஸ் படிக்கணும் அப்படின்றது. ரெண்டாவது வந்து பேசிக் லாஸ். எந்த ஒரு சிஸ்டமா இருந்தாலும் அது வந்து லாஸ் இருக்கும். அந்த லாஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த சிஸ்டம் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஹைட்ராலிக் சிஸ்டம், பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஹைட்ராலிக் சிஸ்டம். ஸோ ஃபோர்த் ஒன் symbols, mainly the circuit symbols. எலக்ட்ரிஷியன் எல்லாம் பாத்தீங்கன்னா சர்க்யூட் சிம்பிள்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஹைட்ராலிக் சிஸ்டத்துக்கு ஒரு சிம்பிள்ஸ் இருக்கு. அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் சர்க்யூட் வந்து நம்மளால டிரா பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த சர்க்யூட்டை பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் ஹைட்ராலிக் சிலிண்டர்ஸ் அண்ட் சிக்ஸ்த் ஒன் சிமுலேஷன் சாஃப்ட்வேர். இப்ப நிறைய ஐடிஐல வந்து இந்த பொருள் வந்து கிடையாதுன்றதுனால சிமுலேஷன் சாஃப்ட்வேர் மூலயமா நம்ம இந்த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம்னா நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படின்றதுனால இந்த சிமுலேஷன் சாஃப்ட்வேர் ப்ராக்டிக்கல் நம்ம பார்க்க போறோம். அடுத்து ஃபைனலா ஒரு 10 கொஸ்டின்ஸ் மாடலுக்காக ஒரு 10 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிக்கல் நான் கிஸ் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் நெசசிட்டி ஆஃப் ஹைட்ராலிக்ஸ். ஹைட்ராலிக்ஸ் உடைய தேவை என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா ஹை அமௌண்ட் ஆஃப் லோடு. அதாவது குறுகிய நேரத்துல எந்த ஒரு சிஸ்டமா இருந்தாலும் மேனோடைய ஒர்க்கை வந்து குறைச்சிட்டு சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்ம வந்து டைமை ரெடியூஸ் பண்றதுக்காக லிஃப்ட் ஆர் லோடு த இம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னாக்கா ஹைட்ராலிக்ஸ்க்கு நியூமேட்டிக்ஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சேம் தான். ஆனா ஸ்லோவா பண்ணோம், அதிகமான லோடு எடுக்கிறதுக்கு ஹைட்ராலிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். கம்மியான லோடு ஆனா வேகமா ஆப்ரேஷன் ஆகிறதுக்கு நியூமேட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து அதிகமான இதை பார்க்க போறோம். அப்புறம் வந்து டில்ட் பண்றதுக்கும் செட் த டிராஃப்ட் டில்டேஜ் ஆப்ரேஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க ஹைட்ராலிக். ஹைட்ராலிக் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா கிரேக்க நாட்டுல இருந்து, இந்த கிரேக்க மொழியில இருந்து எடுத்திருக்காங்க. இந்த கிரேக்க மொழியினுடைய சிம்பிள் தான் இது. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த டேம் ஹைட்ராலிக்ஸ் அப்படின்றது என்னன்னா ஹைட்ரா பிளஸ் ஆலிக் அப்படின்றது தான் ஹைட்ராலிக் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரா அப்படின்றது என்னன்னாக்க வாட்டர். ஹைட்ரான்றது வாட்டர், ஆலிக்ன்றது பைப்பு. சோ ஹைட்ராலிக் என்ற சொல்லு வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரா பிளஸ் ஆலிக். ஹைட்ரான்றது நீர், ஆலிக்ன்றது பைப். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்றாங்க, இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லேத், சிஎன்சி லேத், மிஷின்ஸ் டூல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து சிஎன்சி கிளாம்ப் பண்றதுக்காகவும் ஒர்க் பீஸை கிளாம்ப் பண்றதுக்காகவும் அந்த ஸ்பிண்டலை டிரைவ் பண்றதுக்காகவும் இந்த மாதிரி லேத் மிஷின்ஸ்ல சிஎன்சி லேத்ல மேக்சிமம் இந்த ஹைட்ராலிக் சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் வித் எலிவேட்டட் ரிசர்வாயர். இந்த பிரஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத்திரம் வந்து இது பண்ற இடத்துல ஷீட் மெட்டல் ஒர்க்கிங்ல ஐ மெட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ராலிக் இது வந்து மேடம் கேக்குதா மேடம்? ஹலோ, நல்லா கேக்குது, நீங்க நடத்துங்க. ஓகே ஓகே.
இது வந்து ஒரு முக்கியமான அப்ளிகேஷன். ஃபோர்ஸை வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ல வந்து நீங்க அழுத்துறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிஸ்டத்துல வந்து நம்ம இது வந்து பண்றோம். இது மிகவும் முக்கியமான ஒரு அப்ளிகேஷன். ஹைட்ராலிக்ஸ்ல வந்து இது ஒரு முக்கியமான அப்ளிகேஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அப்ளிகேஷன் ஹைட்ராலிக்ஸ்ல. இது எல்லா இடத்துலயும் எல்லாரும் நீங்க பார்த்திருக்கிற அப்ளிகேஷன்ஸ் தான். இந்த ரெட் கலர்ல இருக்கிறது எல்லாமே ஆக்சுவேட்டர், இது எல்லாமே ஹைட்ராலிக் சிஸ்டம் தான். இந்த எக்ஸவேட்டர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து லீனியர் டிரைவுக்காக மட்டும் இல்ல, அந்த வண்டியை மூவ் பண்றதுக்காகவும் இந்த செயின் டிரைவர் ரொட்டேட் பண்றதுக்காகவும் கூட இந்த இதை வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, ரைட். அடுத்தது வந்து இது பிரைமரி டிரைவர்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா கார்ல யூஸ் பண்ற லாரியில யூஸ் பண்ற இன்ஜின்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. ரைட். இப்ப லாஸ் என்னன்றதை பாக்குறோம். பாஸ்கல் லா. இந்த பாஸ்கல் லா அப்படின்றது என்னன்னா, பிரஷர் வந்து நீங்க ஒரு இடத்துல அழுத்துனீங்கன்னா அது எல்லா இடத்துலயும் ஈக்குவலா டிமினிஷ் ஆகும். அததான் வந்து இங்க சொல்லியிருக்கோம். ஒரு வரம்புக்குட்பட்ட நீர்மத்தின் மீது எந்த ஒரு புள்ளியிலும் அழுத்தப்படும் அழுத்தம் எல்லா திசைகளுக்கும் குறைவின்றி பரவுகிறது. இந்த ஃபிகரை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பிடிச்சு அழுத்துனீங்கன்னா எல்லா பக்கமும் ஈக்குவலா வந்து டிரான்ஸ்பர் ஆகும். இதை வந்து நீங்க வீட்டுல கூட இந்த பிராக்டிகலை செஞ்சு பார்க்கலாம். இந்த பிரஷர் ஆக்ட்ஸ் ஈக்குவலி இன் ஆல் டைரக்ஷன்ஸ், எல்லா டைரக்ஷன்லயும் ஒரு ஈக்குவலா தான் இருக்கும். ஓகேங்களா, ரைட். இது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் பாஸ்கல் லா. இது எங்க யூஸ் பண்றாங்கன்னா வாட்டர் சர்வீஸ் சென்டர்ல கார்ல வந்து இது பண்ற இடத்துல. இங்க வந்து பாத்தீங்கன்னா இதோடைய ஃபோர்ஸை வந்து இங்க கொடுக்குறோம். ஒரு நியூட்டன்ல கொடுக்குறோம், இல்ல கிலோகிராம்ல ஃபோர்ஸை வந்து கொடுக்குறோம். இது வந்து ஏரியா வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஏரியா. ஆனா இங்க அப்ளை ஆகுறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா அதே பெரிய ஏரியால ஃபோர்ஸ் வந்து அது இது ஈக்குவலா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. இந்த ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ப்ரெஷர் அப்படின்றது ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு நீங்க கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றத நம்ம தான் இப்ப கால்குலேட் பண்ண போறோம். சோ இந்த ப்ரெஷரை என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரெஷரை வந்து ஒரு ப்ரெஷர் கேஜை வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஏரியா வந்து நம்மளுக்கு தெரியும். இந்த சர்க்கிளை நம்ம வந்து அளந்தோம்னா அந்த ஏரியா கிடைச்சிடும். சோ ப்ரெஷர் ஏரியாவும் தெரிஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், இந்த ஃபோர்ஸை வந்து கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மிஷினை வந்து எலிவேட் பண்ணுவாங்க. ரைட். அடுத்தது கேவிடேஷன். இந்த கேவிடேஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீர்க்குமிழி வந்து உள்ளார இதாகும், கேவிட்டிஸ்ல லாக் ஆகும். சோ அந்த பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுறதுனால என்ன ஆகும் சார் அப்படின்னீங்கன்னா, ப்ரெஷர் வந்து டிரான்ஸ்பர் ஆகாது. சோ நம்ம கொடுக்கக்கூடிய வெளியில அவுட்புட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். இது எதனால ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன ஹோல்ஸ் ஏதாவது உடஞ்ச இது இருந்தாங்க அந்த மாதிரி இதுல ஆகும். இது குழி உறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. குழி உறுதல்னு ஒரு திரவத்தின் அழுத்தத்தை விரைவான மாற்றமான ஒரு நிகழ்வு. இது அப்படியே இருக்குமா சார்னா அப்படியே உடஞ்சு போயிடும். ஆரம்பிக்கும் உடஞ்சு போயிடும், ஒரு இடத்துல ஆரம்பிக்கும் இன்னொரு இடத்துல உடஞ்சு போயிடும். ஓகேங்களா, ரைட். அடுத்தது பெர்னாலிஸ் பிரின்சிபல். நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒரு ஆற்றலை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க, ஒரு ஆற்றலை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல டிரான்ஸ்பர் பண்ண முடியும். அதுதான் இந்த பெர்னாலிஸ் பிரின்சிபல்ல இதை பண்றாங்க. கைனடிக் எனர்ஜி அப்படின்றது என்னன்னா இயக்காற்றல். மூவ் பண்ணக்கூடிய சமயத்துல உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும், அதுதான் இயக்க ஆற்றல்னு சொல்றாங்க. சோ பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது ப்ரெஷர்னால கிடைக்கக்கூடியது. இப்ப டோட்டல் எனர்ஜின்றது இது ரெண்டுக்கும் சேர்ந்த எனர்ஜி. இப்ப இந்த இடத்துல இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இது பெரிய சைஸான ஒரு பைப்பு, ஒரு 25 mm டயாமீட்டர்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு 20 mm டயாமீட்டர். இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து நல்லா இந்த இடத்துல ப்ரெஷர் குறைய ஆரம்பிக்குது பாருங்க. சோ குறுகலான இடத்துல ப்ரெஷர் வந்து அதிகமாகும், அதிகமான இடத்துல ப்ரெஷர் கம்மியா இருக்கும். இதுதான் இந்த கான்செப்ட். சோ இந்த இடத்துக்கு நீ திருப்பியும் வரும்போது இந்த ஹைட்டுக்கு இது வந்துடும். சோ எஃபெக்ட் ஆஃப் ஹீட். இந்த எஃபெக்ட் ஆஃப் ஹீட்ன்றது எதனாலனாக்கா, உங்களுக்கு ஆக்சுவேட்டிங் ஆயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா, ஹீட்டுனால அந்த பிசுபிசுப்பு தன்மை, ஹைட்ராலிக்ஸோட பிசுபிசுப்பு எண்ணெயோட பிசுபிசுப்பு தன்மையை வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்ப குறைய ஆரம்பிக்கும் போது அந்த ஃப்ரிக்ஷன்னால ஹீட் ஏற்படும். இந்த ஹீட்னால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா, நெருக்கி விடும். அந்த நெருக்கிறதுனால என்ன ஆகுனாக்கா, பேக்கேஜிங் சீல்ஸ்ல வந்து அந்த வெளியில கசியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம என்னதான் ஃபோர்ஸ் கொடுத்தாலே அந்த ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. So heat also causes the decomposition of oil. So இதுக்காக ஒரு செப்பரேட் கூலிங் சிஸ்டம் வந்து ஹைட்ராலிக் சிஸ்டத்துல வச்சிருப்பாங்க. சோ இதுதான் பேசிக் ஹைட்ராலிக் சிஸ்டம். இந்த அடிப்படையான ஹைட்ராலிக் சிஸ்டத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிசர்வாயர்.
இந்த ரிசர்வாயர் எதுக்காக அப்படின்னா நீர்த்தேக்கம்னு சொல்லுவாங்க. சோ நீர்த்தேக்கம்ன்றது ஒரு டேங்க் மாதிரி இருக்கும். அந்த டேங்க்ல வந்து நீங்க பாக்குறதுக்கு ஒரு கண்ணாடி மெஷர்மெண்டோட வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேல ஒரு ப்ரெஷர் கேஜ் வச்சிருப்பாங்க, அதுல எவ்வளவு ப்ரெஷர் இருக்குன்னு பாக்குறதுக்காக. அப்புறம் இது சின்ன சின்னதா இது வச்சிருப்பாங்க, இதுதான் ரிசர்வாயர். இந்த ரிசர்வாயரை வந்து ஸ்டோர் பண்றதுக்காக, ஹைட்ராலிக் ஃப்ளூயிட வந்து ஸ்டோர் பண்றதுக்காக. அடுத்து பம்ப். இந்த பம்ப் என்ன பண்ணுன்னா இந்த ரிசர்வாயர்ல இருந்து வால்வுக்கும் ஆக்சுவேட்டருக்கும் என்ன பண்ணுன்னா ப்ரெஷரை மாத்தி கொடுக்கும். சோ இதுதான் வந்து பம்புடைய வேலை. பம்ப் வந்து ஃப்ளூயிட் ப்ரெஷர் பண்ணி கொடுக்கும். இந்த பம்போடைய வேலை பம்புக்கு எத்தனை ப்ரெஷர் வேணும்ன்றத நம்ம ஜட்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு கண்ட்ரோல் வால்வு. இந்த கண்ட்ரோல் வால்வு தான் இந்த மடையை திறந்து விடுற மாதிரி தான். இந்த பக்கம் போகும், நீங்க திறந்து விட்டீங்கன்னா அந்த பக்கம் போகும், இல்ல ரைட் சைட்ல திறந்து விட்டீங்கன்னா ரைட் சைட்ல போகும். அது மாதிரி ஒரு கண்ட்ரோல் வால்வு. இது எல்லாம் பின்னாடி பார்க்க போறோம். ஆக்சுவேட்டிங் யூனிட், இதுதான் முக்கியமான ஒரு இது. ஹைட்ராலிக்ஸ் நியூமேட்டிக்ஸ்ல வந்து முக்கியமான ஒரு இது வந்து அந்த ஆக்சுவேட்டிங் யூனிட். இதை வந்து சிலிண்டர்னு சொல்லுவாங்க. இதையும் பின்னாடி பார்க்க போறோம். ஒரு உருளையை போன்ற ஒரு ஆக்சுவேட்டிங் யூனிட் தான் இதுன்னுவாங்க. அடுத்தது ஒரு ஹைட்ராலிக் ஃப்ளூயிட். ஹைட்ராலிக் ஃப்ளூயிட்ன்றது வந்து ஒர்க்கிங் மீடியம். நம்ம உடம்புல எப்படி ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுதோ அது வந்து பம்ப். இப்ப அது பம்ப் பண்ணி ஃப்ளூயிட்ன்றது நம்ம ரத்த ஓட்டம் இருக்கு இல்லையா, அது மாதிரி அதுக்கு வந்து ஹைட்ராலிக் சிஸ்டத்துக்கு வந்து ஆயில் தான் வந்து இந்த ஹைட்ராலிக் ஃப்ளூயிடு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பைப்பிங் ஆர் டியூபிங். பைப்பிங்னா நரம்பு வழியா தான் ரத்தம் போகுது. அதே மாதிரி அந்த இது குழாயின்றது தான், குழாய்களின் மூலம் திரவம் சுற்றுகிற முறை. ஓகேங்களா, ரைட். இப்ப இந்த ஃபிகரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டார்க் கலர்ல இருக்கிறது எல்லாமே ஹை பிரஷர் சைடு, இந்த டார்க் இல்லாம இருக்கிறதெல்லாம் லோ பிரஷர் சைடு. ஓகேங்களா, ரைட். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ரிசர்வாயர். இந்த ரிசர்வாயருக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ஆயில வந்து சேமிச்சு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ரைட். இது வந்து ஒரு பக்கம் போகக்கூடிய ஒரு வால்வு. சோ இது வந்து மேல தூக்கும், இது வழியா போகும். சோ பம்ப் என்ன பண்ணுன்னா ஒரு வேக்யூம் கிரியேட் பண்ணும். அந்த வேக்யூம்னால ஆயில் வந்து இங்க ஸ்டோர், ஆயில் வந்து பம்ப் பண்ணி மேல இழுக்கும் போது இது வழியா உங்களுக்கு இந்த பக்கம், அதாவது பிஸ்டன் ராடு இல்லாத பக்கம் உங்களுக்கு அழுத்தும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னாக்க இந்த பிஸ்டன் ராடு வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். இது கூட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிற மாசோ இல்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எக்ஸவேட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பக்கெட் வரும். அந்த பக்கெட் தான் வந்து உங்களுக்கு அந்த பின் போட்டு வச்சிருப்பாங்க இந்த இடத்துல. சோ இது வந்து இழுக்கும் டூ அண்ட் ஃப்ரா மோஷன்ல, அதாவது இந்த பக்கம் இருந்து லெஃப்ட் சைட்ல இருந்து போகும். இப்ப நீங்க இந்த வால்வை வந்து மாத்தி விட்டீங்க அப்படின்னாக்க இங்க வர ஹை பிரஷர் ஃப்ளூயிட் வந்து இந்த பக்கம் ஆப்போசிட் சைட்ல போயிட்டு இதை வந்து அழுத்தம். இது வந்து நாம சிமுலேஷன்ல நல்லா பார்க்க போறோம். சோ இதுதான் பேசிக் ஹைட்ராலிக் சிஸ்டம். அடுத்தது சிம்பிள்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்பிள் டஸ் நாட் இண்டிகேட் த சைஸ் ஆஃப் த காம்பனன்ட். அந்த சைஸை வந்து குறிக்காது. சிம்பிள் வந்து அது வந்து இந்த பம்ப்னா பம்ப், அது இவ்வளவு பெருசுதான் இருக்கும். அந்த சிம்பிள் வந்து அந்த சைஸ் ஆஃப் த காம்பனன்ட்டை குறிக்காது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஓரியன்டேஷனோ இல்ல அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் இன்னர் காம்பனன்ட்ஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பம்ப் எடுத்துக்கிட்டீங்கன்னா பம்புக்குள்ளார ஒரு ப்ரொப்பலர் இருக்கும், ப்ரொப்பலருக்குள்ளார ஒரு கேஸ்கெட் இருக்கும். அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் எதுவும் இண்டிகேட் பண்ணாது இந்த சிம்பிள்ஸ்ல. அடுத்தது வந்து ஜாமெட்ரிக்கல் ஷேப் தான் யூஸ் பண்றாங்க. சோ நம்ம மேக்ஸ்ல என்ன படிச்சோமோ அந்த ஜாமெட்ரிக்கல் ஷேப் தான் இதுல யூஸ் பண்ண போறாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் வந்து வால்வுக்கு யூஸ் பண்ண போறாங்க. ஸ்கொயர் வந்து வால்வு இப்ப டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த இதுக்கு வந்து ஸ்கொயரை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கம்ப்ரஸர், மோட்டாரு, பிரஷர் கேஜ், பம்புக்கு யூஸ் பண்ணுவாங்க சர்க்கிள். அடுத்தது வந்து லைன் வந்து பைப்பிங் சிம்பிளுக்கு யூஸ் பண்றாங்க லைனு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட். இந்த டைமண்ட் வந்து ஃபில்டருக்காகவும் ட்ரையர் லூப்ரிகேட்டருக்காகவும். ஃபில்டர் வந்து எதுக்குனாக்க இப்ப ஆயில் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கு, பிஸ்டன் சிலிண்டர்ல வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பார்ட்டிகல்ஸ் ஏதாவது வரும், அது ரொட்டேட் பண்ணும்போது அதை ஃபில்டர் பண்றதுக்காக, ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் ஏதோ ஃபில்டர் பண்றதுக்காக டைமண்ட் ஷேப்ல பார்ப்பாங்க. அடுத்தது சிலிண்டர் வந்து ரிசீவியர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொல்றதுன்னா ஒரு ரிசர்வாயருக்கு மேல கொஞ்சம் வச்சிருப்பாங்க. இது லெவல் பாக்குறதுக்காக இந்த மாதிரி சிலிண்டர் வச்சிருக்காங்க. அடுத்தது சிலிண்டருக்கு வந்து ரெக்டாங்கிளா யூஸ் பண்றாங்க. டாட்டட் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பம்பு, மோட்டரு, டேங்க் மூணுமே ஒரே இதுல வந்து காமிக்கிறதுக்காக ஒரு டாட்டட் பாக்ஸ் குள்ளார போட்டு அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் அதுக்குள்ளார போட்டு வச்சிருப்பாங்க.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னாக்க என்ன எனர்ஜி. இப்ப ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஹைட்ராலிக்ஸ் வந்து ஒரு எனர்ஜி, அது வந்து ஆயில் யூஸ் பண்றாங்க. நியூமேட்டிக்ஸ் வந்து ஏர்ன்ற ஒரு எனர்ஜி. சோ ஹைட்ராலிக் வந்து சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள் மூலியமா போட்டிருப்பாங்க. இப்ப இந்த இந்த ஸ்லைட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பம்புக்கும் மோட்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க, மோட்டார் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். பம்ப் வந்து அந்த மெக்கானிக்கல் எனர்ஜிய ப்ரெஷர் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி கொடுக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் எனர்ஜி, இது வந்து பாத்தீங்கன்னா நியூமேட்டிக் எனர்ஜி. இது கண்டிப்பா ஒரு கொஸ்டின் தான் உங்களுக்கு வரும். சோ இந்த மாதிரி டார்க் லைன் போட்டு டார்க் ட்ரையாங்கிள் போட்டு ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருந்தீங்கன்னா அது ஹைட்ராலிக் எனர்ஜி, இந்த டார்க் ட்ரையாங்கிள் இல்லாம போட்டீங்கன்னா அது நியூமேட்டிக் எனர்ஜி. அடுத்தது சர்க்யூட் ஃபார் சிம்பிள்ஸ் ஃபார் எனர்ஜி டிரான்ஸ்பர். இந்த எனர்ஜி டிரான்ஸ்பர்ன்றது என்னன்னா, இது வந்து ப்ரெஷர் சோர்ஸ். இது வந்து இப்ப இந்த ட்ரையாங்கிள் போட்டோம்னா நம்ம என்ன சொல்லிட்டோம், அது வந்து பம்ப்னு சொல்லிட்டோம். சோ இது வந்து ப்ரெஷர் சோர்ஸ், ஹைட்ராலிக் சிம்பிள். அடுத்தது ப்ரெஷர் பவர் ரிட்டர்ன் லைன். இது வந்து பவர் லைன்னு சொல்லுவாங்க, அதாவது லைன், அதை ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு லைன். கண்ட்ரோல் பைலட் லைன். கண்ட்ரோல்னா ப்ரெஷர் ரெகுலேட்டர் இருக்கு, ஒரு கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த இடத்துல டாட்டட் லைன்ல போடுவாங்க. எக்ஸாஸ்ட் லீக்கேஜ்னா சின்ன சின்ன டாட்டடா போட்டிருப்பாங்க, இது வந்து எக்ஸாஸ்ட் லீக்கேஜ். லைன் கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருப்பாங்க லைன் கனெக்ஷன். இப்ப நான் வந்து ஃபில்டரும் பம்ப் யூனிட்டையும் கனெக்ட் பண்றேன்னா இந்த மாதிரி டாட்டட் லைன்ல இருக்கும். அடுத்து லைன் கிராசிங். இப்ப வந்து ஒரு சர்க்கியூட் மேல இன்னொரு சர்க்கியூட் போடுறோம் அப்படின்னாக்கா, வீட்லயே பாத்தீங்கன்னா பைப் மேல பைப் போட்டிருப்பாங்க, அந்த இது வந்து டி ஜங்ஷன் சொல்லுவாங்க, இது வந்து அப்பர் ஜங்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து இதுவும் அடுத்த பார்ட். ரிசர்வாயர், அதாவது டேங்க் வந்து இந்த மாதிரி சிம்பிள்ல போட்டு காமிப்பாங்க. இந்த ஃபில்டர் வந்து டைமண்ட் ஷேப்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதுக்கு உள்ளார ஒரு டாட்டட் லைன் ஃபில்டர் பண்றதுக்கானது. கூலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டர் மாதிரியே தான் இருக்கும், பட் ஆனா ஏரோ மார்க் சிம்பிள் வந்து அவுட் சைட்ல வெளிப்பக்கமா போகும். ஹீட்டர் வந்து பாத்தீங்கன்னா உள் பக்கமா வரும். இதுதான் வந்து எனர்ஜி டிரான்ஸ்பரோடைய ரெண்டாவது பார்ட். அடுத்தது வந்து எனர்ஜி கன்வர்ஷன். இப்படி வந்து இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், சர்க்கிள் போட்டு அதுல சிம்பிள் போட்டாங்கன்னா, இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ டைரக்ஷன் சொல்லுவாங்க. சோ சிங்கிள் ஃப்ளோ டைரக்ஷன். இது வந்து மோட்டாரோட கனெக்ட் ஆயிருக்கும், இது வந்து டேங்கோட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த டேங்கோட கனெக்ட் ஆயிருக்கிறது இது வந்து மேல போகும். ஓகேங்களா? இது வந்து டூ ஃப்ளோ டைரக்ஷன். ஒரே பம்ப் ரெண்டு பக்கமும் ஃப்ளோ ஆகிற மாதிரியும் இருக்கு. இது வந்து எலக்ட்ரிக் மோட்டாரோடைய சிம்பிள். ஹீட் என்ஜினோட சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சோ மோட்டாருக்கும் பம்புக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் சைடுல பாருங்க, நல்லா பாருங்க, பம்ப் வந்து மேல் நோக்கி இருக்கும், அந்த கூர்மையான இது வந்து மேல் நோக்கி இருக்கும். ஆனா மோட்டார்ல வந்து அப்படி கிடையாது, அது கீழ் நோக்கி இருக்கும். இந்த மாதிரி இது ரெண்டு வித்தியாசம் இருக்குங்க. இது வந்து கம்பல்சரியா கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ ஹைட்ராலிக் மோட்டார் அப்படின்னாக்க கீழ் நோக்கி இருக்கும், பம்ப்னா மேல் நோக்கி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து கான்ஸ்டன்ட், இது வந்து சிங்கிள் ஃப்ளோ, இது வந்து டூ டைரக்ஷன்ஸ் ஃப்ளோ. இதே வந்து இதுக்கு மேல வந்து ஒரு ஏரோ மார்க் போட்டிருந்தாங்க அப்படின்னாக்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அட்ஜஸ்ட்னா எப்படின்னாக்கா, உங்களுக்கு எப்படி சொல்றதுனாக்க, ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரே பம்ப் ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது ஒரே பம்ப் ரெண்டு பக்கம் ஆக்சுவேட் ஆகிற இது மாதிரி இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதாவது இல்லாத பக்கம் தான் உங்களுக்கு போகும். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா மாஸ் மூலியமா நடக்கும். இந்த சிலிண்டர் வந்து மாஸ் மூலியமா நடக்கும்.
இந்த இது வந்து சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் ஸ்ப்ரிங்கோடைய ஆக்ஷன் மூலியமா நடக்கும். மாசும் சேர்ந்துக்கும் ஸ்ப்ரிங் ஆக்ஷனும் சேர்ந்துக்கும். டெலஸ்கோபிக் சிலிண்டர்னா பஞ்சர் வச்சு இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி சிலிண்டர். இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து காமன் ஃபிகர். இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர், ஒரு பக்கம் மட்டும்தான் ஆயில் ஃப்ளோ ஆகும், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வந்து இருக்கும். சோ இது வந்து பிளஞ்சர் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் இது இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். காரோடைய இது டிக்கி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வச்சிருப்போம். சோ இது வந்து சிம்பிள்ஸ் ஃபார் டபுள் ஆக்டிங் சிலிண்டர்ஸ். இந்த சிம்பிள்ஸ் ஃபார் டபுள் ஆக்டிங் சிலிண்டர்ஸ்லயும் சிங்கிள் பிஸ்டன் ராட் இருக்கு, டபுள் எண்டட் பிஸ்டன் ராட் இருக்கு. இந்த சிங்கிள் எண்டட் பிஸ்டன் ராடு வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஆயில் ஃப்ளோ ஆகும், ஃபார்வர்ட் டைரக்ஷன், பிஸ்டன் ராடு வந்து மூவ் ஆகும், இந்த பக்கம் ஃப்ளோ ஆகும். உங்களுக்கு வந்து பிஸ்டன் ராடு வந்து இந்த பக்கம் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் உங்களுக்கு வரும், பின்னாடி சர்க்கியூட்ல நம்ம பார்க்க போறோம். இது டபுள் பக்கம், ரெண்டு பக்கமும் வேலை செய்யறது, இந்த பக்கமும் வேலை செய்யும், இந்த பக்கமும் வேலை செய்யும். இது வந்து ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்னா இது ரிட்டர்ன் ஸ்ட்ரோக், இது ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்னா இந்த பக்கம் இருக்கிற ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்கா இருக்கும். அடுத்து டிஃபரன்ஷியல் சிலிண்டர் என்றது என்னன்னாக்க கொஞ்சம் குறைச்சு வைக்கிறது. அதாவது ஒரே சிலிண்டர் பிரஷரை மாத்தி அதாவது மாசம் வந்து மாத்தி வைக்கிறது. டெலஸ்கோபிக் சிலிண்டர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். குஷனிங் அட் போத் எண்ட்ஸ் என்னன்னாக்க உங்களுக்கு அடிப்படாம இருக்கிறதுக்கு, ரஃபா ஹேண்டில் ஆகாம ஒரு ஸ்ப்ரிங்கோ இல்ல வந்து ஒரு குஷன் மாதிரி ஒரு எஃபெக்ட வந்து இந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அதோடைய சிம்பிள் இந்த மாதிரி டார்க்கா உள்ளார போட்டு ஒரு ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. இதுதான் டபுள் ஆக்டிங் சிலிண்டர். ரெண்டு பக்கமும் உங்களுக்கு போகும். இது வந்து ரிட்டர்ன் ஸ்ட்ரோக், இது வந்து ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக். இது வந்து குஷனிங் எஃபெக்ட். இந்த குஷனிங் எஃபெக்ட்ல என்ன சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குஷன் பின்னாடி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் ஆக்சுவல் பிக்சர் ஆஃப் டபுள் ஆக்டிங் சிலிண்டர். இந்த நீங்க பாக்குறது தான் வந்து ஆக்சுவல் பிக்சர் வந்து டபுள் ஆக்டிங் சிலிண்டர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது ரிட்டர்ன் ஸ்ட்ரோக், இது வந்து ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்கா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷனல் கண்ட்ரோல் வால்வ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வால்வ். இது ஹைட்ராலிக்ஸ்லயே ஒரு இது. சோ டைரக்ஷனல் கண்ட்ரோல் வால்வ்ஸ் எப்படி வந்து நம்ம பிரிக்கிறது, எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம் இந்த இதுல வந்து. சோ இத வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயரா கட்டமா போட்டிருப்பாங்க. திசை கட்டுப்பாட்டு வால்வுகள் பல இணைக்கப்பட்ட சதுரத்தால் குறிக்கப்படுகின்றன. அடுத்தது ஸ்கொயர்ஸ் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஸ்கொயர்ஸ்ல வந்து நான் ஸ்கொயர்ஸ்ல அதாவது இண்டிகேட்டிங் நம்பர் ஆஃப் சுவிட்சிங் பொசிஷன். ஒவ்வொரு ஸ்கொயரும் ஒவ்வொரு பொசிஷன், ஃபார்வர்டுக்கு ஒரு பொசிஷன், ரிட்டர்னுக்கு ஒரு பொசிஷன். ஏரோ மார்க்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ. எத்தனை டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து ஏரோ மார்க். லைன் வந்து இண்டிகேட்டிங் இன்டர் கனெக்டட் பொசிஷன்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதோட போர்ட் டெசிக்னேஷன் வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல 1 2 3 4ன்னு கொடுப்பாங்க. அது வந்து நுமேட்டிக்ஸ்ல மேக்ஸிமம் கொடுப்பாங்க. ஹைட்ராலிக்ஸ்ல வந்து பீனா பிரஷர் போர்ட், அதாவது பம்ப் போர்ட்னு சொல்லுவாங்க. பீன்றது டேங்க் போர்ட், திருப்பி ரிட்டர்ன் டேங்க்கு போயிடும், ஆயில் வந்து ரிட்டர்ன் டேங்க்கு போயிடும். ஏன்றது சர்வீஸ் போர்ட். சர்வீஸ் போர்ட்ன்றது சிலிண்டர் ஆக்சுவேட்டிங் யூனிட்டா தான் நம்ம சிலிண்டர்னு சொல்லுவோம். அந்த சிலிண்டர் யூனிட்ல ஒரு பக்கம் ஏன்ற இது போகும், பின்றது அந்த இது. லீக்கேஜ் போர்ட் மேக்ஸிமம் ஹைட்ராலிக்ஸ்ல இருக்காது, பட் ஆனா நுமேட்டிக்ஸ்ல இருக்கும். ஏன்னா நுமேட்டிக்ஸ்ல வந்து நம்ம அட்மாஸ்பியரிக் ஏரா தான் எடுத்துக்கிறோம், அதனால சீக்கிரமா அட்மாஸ்பியரிக்ல லீக்கேஜ் மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. இதான் நான் சொன்னேன். இப்ப போர்ட்ன்றது என்னன்னாக்க இது ஒரு போர்ட், இது ஒரு போர்ட். சோ ரெண்டு ஸ்கொயர் இருந்தா ரெண்டு போர்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதான் ரெண்டு பொசிஷன். போர்ட்ன்றது என்னன்னாக்க PA ரெண்டு இது. இதை எப்படி எழுதுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ட், பொசிஷன், ஆபரேட்டர், ரிட்டர்ன். ஆபரேட்டர்ன்றது வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறத வந்து எந்த மூலியமா ஆபரேட் பண்ண போறீங்க, இந்த வால்வ் வந்து எப்படி தள்ள போறீங்கன்றது வந்து ரைட் சைட்ல இருக்கும். ரிட்டர்ன் எப்படி வருதுன்றத ரைட் சைட்ல இருக்கும். எப்படி எழுதணும் அப்படின்னாக்க போர்ட், பொசிஷன், ஆபரேட்டர், ரிட்டர்ன். இந்த ஃபிகர் 9 பாருங்க. இந்த ஃபிகர் 9ல பிரஷர் போர்ட், அதாவது பம்ப் போர்ட், டேங்க் போர்ட், ஏன்றது சிலிண்டருக்கு போற ஒரு லைனு, பின்றது சிலிண்டருக்கு போற லைனு. அப்ப 1 2 3 4. இப்ப நீங்க சிம்பிள் எடுத்துக்கிட்டீங்க, ஏரோ மார்க் எடுத்துக்கிட்டீங்கனாலே பாருங்க
1 2 3 4. சோ 4 இது இருக்கு, அதாவது 4 சைடு போகும். அப்ப போர்ட் வந்து 4 பொசிஷன். ஒரு ஸ்கொயர் ஒரு பொசிஷன், ரெண்டாவது ஸ்கொயர் ரெண்டாவது பொசிஷன். அப்ப 4/2 ஆபரேட்டட் வந்து பாத்தீங்கன்னா புஷ். இந்த ஃபிகர் 7 பாருங்க, புஷ் பட்டனால யூஸ் பண்ணி புஷ் பண்றீங்க. ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மூலியமா வருது. அப்ப இத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா 2/2 வே வால்வ் புஷ் பட்டன் ஆபரேட்டட் ஸ்ப்ரிங் ரிட்டர்ன் வால்வ்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சர்க்யூட் சிம்பிள்ஸ் 2/2, அதாவது ரெண்டு போர்ட், ரெண்டு இது இருக்கிற ஸ்கொயர் இருக்கிற மாதிரி இருக்கும். நார்மலி க்ளோஸ்ட்னா பிரஷர் போர்ட்டும் ஆக்சுவேட்டிங் போர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்ல இருக்கும். சோ இத நீங்க இந்த பக்கம் இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற இத வந்து நீங்க இந்த பக்கம் தள்ளினீங்கன்னா பிரஷர் போர்ட்ல இருந்து ஏ போர்ட்டுக்கு போகும். இத வந்து 2 1 2 2/2 ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா PA, இது எகைன் ஓபன் பொசிஷன்ல இருக்குது, அதாவது போயிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் இப்போ ஓபன் பொசிஷன்ல இருக்குது. இது 2/2 நார்மலி ஓபன்ட். இது வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கு. எப்படி சார் 3 இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரஷர் போர்ட், ஆக்சுவேட்டிங் 1, டேங்க் 1. சோ 3 இருக்கிறதுனால இது வந்து 3. 2 வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்கொயர் இது ஒரு ஸ்கொயர் 2 3/2. இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலி ஓபன் 3/2 நார்மலி ஓபன். இது 4/2 வால்வ். இந்த 4/2 வால்வ்ல எப்படி சார் அப்படின்னா பிரஷர் போர்ட், டேங்க் போர்ட், ஆக்சுவேட்டிங் யூனிட், பின்றது இன்னொரு ஆக்சுவேட்டிங் யூனிட். சோ 4/2 வால்வ். அடுத்தது 5/2 வால்வும் இருக்குது. ஏன்றது வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் போர்ட்னு அதாவது ரிலீஸ் ஏக்கும் பிக்கும் 1, பம்ப், பிரஷர், டேங்க், பி. 5/2 ஃப்ளோ வால்வ். சோ இதுதான் இந்த மேக்ஸிமம் நீங்க வந்து 4/4 வால்வ் தான் யூஸ் பண்ணுவாங்க. 4/n வால்வ்னு சொல்லுவாங்க. என்னன்றது எத்தனை ஸ்கொயர் இருக்கோ அத்தனை ஸ்கொயர். சோ 4/3 க்ளோஸ்ட். இது பாத்தீங்கன்னா நார்மலா க்ளோஸ்ல இருக்கும் பிரஷர் போர்ட்டும் டேங்க் போர்ட்டும். இது வந்து நார்மல் பொசிஷன்ல இருக்கும். இங்க நடுவுல இருக்கிற நார்மல் பொசிஷன்ல இருக்கும். இப்ப ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்னா நீங்க லெஃப்ட் சைடு, அதாவது லெஃப்ட் சைடு நீங்க அழுத்துனீங்கன்னா இங்க இருக்கிற இது வந்து இங்க சென்டருக்கு வந்துரும், இது வந்து இங்க வந்துரும், இது வந்து இங்க வந்துரும். சோ இத நீங்க அழுத்துனீங்கனாக்கா உங்களுக்கு வந்து 4/3 க்ளோஸ்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 4/3 பம்ப் ரீசர்க்குலேஷன். ரீசர்க்குலேஷன்ன்றது என்னன்னா பம்ப்ல இருந்து வந்து நேரா திருப்பி டேங்குக்கே போயிட்டு இருக்கும். அது வந்து P2T A, B பம்ப் ரீசர்க்குலேஷன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிட் பொசிஷன். அதாவது மிட் பொசிஷன்ன்றது எல்லாத்துக்கும் கனெக்ஷன் போயிட்டு இருக்கும். மிட் பொசிஷன் சொல்லுவாங்க. எல்லா பக்கமும் ஃப்ளோ போயிட்டு இருக்கிற மாதிரி P2A, A to B, B to T. H மிட் பொசிஷன். H ஷேப்ல இருக்கறனால H மிட் பொசிஷன். 4 Pன்றது ஒரு இது 1, Tன்றது 2, Aன்றது 1 ஆக்சுவேட்டிங் யூனிட்டுக்கு போறது, Bன்றது ஆக்சுவேட்டிங் போறதுக்கு. அப்ப 4/3 வால்வ். அடுத்தது பவர் லைன்ஸ் எக்ஸாஸ்டட். அதாவது பவர் லைன்ஸ் எக்ஸாஸ்டட்னா இந்த ஏல இருந்து வர்றது திருப்பி டீக்கே போயிடும். அப்ப பி வந்து க்ளோஸ்ல இருக்கும், ஏக்கு பிக்கு டீக்கு மட்டும் கனெக்ஷன் இருக்கும். 4/3 பவர் லைன் எக்ஸாஸ்டட். இது பைபாஸ் பண்றது. அதாவது பைபாஸ்னா திருப்பி விடுறது. சோ பிக்கும் போகும் ஏக்கும் போற மாதிரி. ஓகேங்களா. சோ இது வந்து ஆக்சுவேட்டிங் யூனிட் எப்படி எல்லாம் ஆக்சுவேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மேனுவலா ஆபரேட் பண்றது. நான் இது வந்து இது பண்றது புஷ் பட்டன்ன்றது நீங்க அந்த நம்ம பம்ப் மோட்டார் எல்லாம் போடுறோம் இல்லையா, போய் எலக்ட்ரிக் சுவிட்ச்ல வந்து பிரஸ் பண்றோம் இல்லையா, கிரீன் கலரையும் ரெட் கலரையும், அந்த மாதிரி புஷ் பட்டன்ல இருக்கும். மெயினா இந்த லிவர், இந்த ஜேசிபில பாத்தீங்கன்னா டிரைவர் உட்காந்து ஒரு லிவரை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருப்பாரு. அந்த ஆட்டுறது தான் இந்த லிவரு. அப்புறம் பெடல் மூலியமாவும் இந்த வால்வை வந்து ஆக்சுவேட் பண்ணலாம். புஷ் பின் மூலியமாவும் நீங்க ஆக்சுவேட் பண்ணலாம். அடுத்தது ஸ்ப்ரிங் மூலியமாவும். அடுத்தது வந்து ரோலர். அடுத்தது வந்து சொலினாய்டு. இந்த சொலினாய்டு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி ஆபரேட்டடா தான் சொலினாய்டு வால்வுன்னு சொல்றாங்க. இது மேனுவல் ஆபரேஷன். சோ ஜெனரல் சிம்பிள் ஃபார் இது வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் ஸ்ப்ரிங் ரிட்டர்ன். ஓகேங்களா. ப்ளீட் ஆஃப்னா இதுல ஏதாவது இருந்தா இந்த டேங்குக்கு போயிடும். மேனுவல் புஷ் பட்டன் ஸ்ப்ரிங் ரிட்டர்ன். ஹேண்ட் லிவர் டிட்டன் செட்டிங்.
ஹேண்ட் லிவர் டிடென்ட் செட்டிங் அப்படின்னா டிடென்ட்னா என்னன்னாக்க இந்த கிளாக் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கடிகாரத்தை பாத்தீங்கன்னா டக் டக் டக்குன்னு அந்த மாதிரி அரெஸ்ட் ஆகி ரிலீஸ் ஆகும், அரெஸ்ட் ஆகி ரிலீஸ் ஆகும், அரெஸ்ட் ஆகி ரிலீஸ் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காகனா அந்த ஆபரேஷன்ஸ் வந்து டக்குன்னு வந்துருச்சுன்னா அந்த காம்பனன்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்காக இதாகுது. அதனால இந்த இது வந்து இது இருக்கு. அடுத்தது பெடல் அண்ட் ஸ்ப்ரிங் ரிட்டர்ன். பாத்தீங்கன்னா பெடல் மூலியமா இது ஆகுது, ரிட்டர்ன் ரிட்டர்ன் வந்து ஸ்ப்ரிங் மூலியமா ஆகுது. இது ஸ்டெம் அண்ட் புஷ் பட்டன். ஏற்கனவே நான் சொன்ன ஸ்ப்ரிங், அடுத்தது ரோலர். இது பிரஷர் ரிலீஃப் வால்வ். இது எதுக்காக சார் அப்படின்னா ஒரு சிஸ்டத்துல வந்து நான் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன் 6 பார் தான் போகணும். 6 பாருக்கு மேல நான் போகுது அப்படின்னாக்க அதுவே என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சிஸ்டத்தை வந்து பாதுகாக்கிறது தான் இந்த பிரஷர் ரிலீஃபோடைய வேலை. இது வந்து 2 ரெகுலேட்டர், 2 வே பிரஷர் ரெகுலேட்டர், 3 வே பிரஷர் ரெகுலேட்டர். இதை வந்து அடுத்த கிளாஸ்ல டீடைல்டா நம்ம பார்க்க போறோம். இது என்ன ஆகுனாக்க இப்ப வந்து நான் இது வந்து கரெக்டா போகுதுன்னா அப்படி இந்த 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 சிம்பிளை எடுத்துக்கோங்களேன். இது கரெக்டா போகுதுன்னா இந்த ஸ்ப்ரிங் வந்து கரெக்டா இருக்கும். இது இது இந்த ஸ்ப்ரிங்கை வந்து அழுத்த இது என்ன ஆகுனாக்கா இந்த ஏரோ மார்க்கிங் வரும். அது வந்து பைபாஸ் பண்ணி கீழே டேங்குக்கு அனுப்பிடும். பிரஷர் ரெகுலேட்டருடைய ஒரு முக்கியமான வேலை என்னன்னாக்கா சிஸ்டத்தை வந்து பாதுகாக்கிறது. அடுத்தது வந்து சர்க்யூட் சிம்பிள் ஃபார் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ்ஸ். இது எதுக்காகனா கண்ட்ரோல் பண்றதுக்காக. நம்ம இப்ப வந்து ஒரு லாக் பண்ணணும், ஒரு சிஸ்டத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ த்ராட்டல்ன்றது இந்த மாதிரி கர்வ் ஷேப்ல இருக்கும். இது வந்து அட்ஜஸ்டபிள். நீங்க எந்த ஒரு சிஸ்டத்துக்கு நடுவில் ஒரு ஏரோ மார்க் போட்டு நீங்க இது பண்ணீங்கன்னா அது அட்ஜஸ்டபிள். ஆரிஃபைஸ்ன்றது கூர்மையா இருக்கும், பைப்பே கூர்மையா இருக்கும். இந்த ஆரிஃபைஸ்ன்றது நீங்க பார்த்திருப்பீங்க பைப்ல இந்த 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 இது மாதிரி இருக்கும். 2 வே ஃப்ளோ கண்ட்ரோல். இது வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கமும் மூவ் ஆகிற மாதிரி வச்சிருப்பாங்க. இது வந்து சிங்கிள் சைடு, இது வந்து டபுள் சைடு. இது வந்து நான் ரிட்டர்ன் வால்வ் அன்லோடட். நான் ரிட்டர்ன் வால்வ் அன்லோடட் எதுக்காக அப்படின்னாக்க இது வந்து ஒரு பக்கம் தான் மூவ் ஆகும். இந்த ஒரு பக்கம் மூவ் ஆயிட்டு இந்த பாலை வந்து பிரஷர் மூலியமா தூக்கும், போயிடும். திருப்பி ரிட்டர்ன் வந்துச்சுன்னா இந்த பால் வந்து இதுல சீட்டிங் ஆயிக்கும், ஃப்ளோ வந்து பின்னாடி வராது. ஸ்ப்ரிங் ரிட்டர்ன், அதாவது நான் ரிட்டர்ன் வால்வ் ஸ்ப்ரிங் லோடடே இருக்கு. இது வந்து லாக்கபிள், டீலாக்கபிள் ரிட்டர்ன் வால்வ்ஸ். இதையும் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். இந்த வந்து சர்க்யூட் சிம்பிள்ஸ் ஃபார் மெஷரிங் டிவைஸ். நம்ம வந்து இன்டர்னலா தான் எல்லாமே கலெக்ட் பண்றோம். இதுக்குள்ளால என்ன நடக்குதுன்றத நம்ம வெளியில பாத்துக்க போறோம். பிரஷர் கேஜ், ஒரு கேஜ் பிரஷர் கேஜை நம்ம வச்சிருப்போம். ஸோ இந்த பிரஷர் வந்து எவ்வளவு சிஸ்டத்துக்குள்ளார இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்காக இந்த பிரஷர் கேஜ். தெர்மோமீட்டர், ஆயிலுடைய டெம்பரேச்சர் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கலாம். ஃப்ளோ மீட்டர், எவ்வளவு ஃப்ளோ ஆகுது, எவ்வளவு லிட்டர் பர் மினிட்டுக்கு ஃப்ளோ ஆயிருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபில்லிங் லெவல் இண்டிகேட்டர். இந்த ஃபில்லிங் லெவல் இண்டிகேட்டர் வந்து கண்டிப்பா டேங்க்ல வந்து வச்சிருப்பாங்க. ஏன்னா ஆயில் குறைய 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 நம்ம இண்டிகேட் பண்ணோம். இண்டிகேட் பண்றதுனால உங்களுக்கு இதாகும். அடுத்தது பாத்தீங்கன்னா மாடல் ஆஃப் த ஹைட்ராலிக் லைன். இது எல்லா ஜேசிபிலையும் பார்த்திருப்பீங்க. இப்படிதான் இருக்கும் ஒரு பைப் லைனு. ஸோ இந்த இந்த இதையும் நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் கோயிங் ஃபார் த சிமுலேஷன். ஸோ சிமுலேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர். மேம் தெரியுதா மேடம்? சார் இப்போ கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன் உங்க நெட் கனெக்ஷன். இல்ல மேடம் 1 Mbps இருக்கு. இப்போ இந்த ஸ்கிரீன் தெரியுதா மேடம்? இப்பதான் தெரியுது. ரைட், ஓகே ஓகே மேம். ஏன்னா இது சிமுலேஷன் சாஃப்ட்வேர் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சிமுலேஷன்ல வந்து பாத்தீங்கன்னாக்க இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், பம்பு, மோட்டரு, டேங்க், ஒரு பிரஷர் ரெகுலேட்டர், ஒரு பிரஷர் கேஜ் இங்க வச்சிருக்கோம். ஸோ இந்த பிரஷர் கேஜ் வந்து பாத்தீங்கன்னாக்க எதுக்காக, இந்த பிரஷரை மானிட்டர் பண்றதுக்காக. இது வந்து டேங்க். இந்த டேங்க்ல வந்து நம்ம ஆயில ஊத்தி வச்சிருக்க போறோம். இந்த பம்ப் என்ன பண்ணுன்னா இந்த பிரஷர் பண்ணி இங்க மேல வரைக்கும் கூட்டுக்கும். இந்த மோட்டார் வந்து இந்த பம்பை ரன் பண்றதுக்காக. ஓகேங்களா? இது வந்து ரிட்டர்ன் டு டேங்க். இது வந்து என்ன வால்வு அப்படி இப்ப பாத்தீங்கன்னா என்ன டைரக்ஷன் வால்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா பி பம்பு, திருப்பி டேங்குக்கு ஒரு இது ஆக்சுவேட்டிங் யூனிட்டுக்கு போகுது. அப்ப 3 2 ஸ்கொயர் இருக்கனால 3/2 லிவர் ஆப்ரேட்டட் ஸ்ப்ரிங் ரிட்டர்ன் வால்வு இது. ஓகேங்களா? ரைட். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஆக்சுவேட்டிங் யூனிட், சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர், ஸ்ப்ரிங் ரிட்டர்ன், ஸ்ப்ரிங் லோடட். இப்ப இதோடைய சிமுலேஷனை நம்ம வந்து பார்க்க போறோம். இதை நான் திருப்பி பிபிடில காமிக்க போறேன். சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து லிவரை வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்க ஆக்சுவேட் பண்ண போறேன். ஆக்சுவேட் பண்ணனாக்க
இது வந்து இப்படி மூவ் ஆகும், திருப்பி விட்டனாக்க ரிலீஸ் ஆகி டேங்குக்கு வந்துடும். நல்லா பாருங்க, லிவர் ஆப்ரேட் பண்றேன், லிவர் ஆப்ரேட் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னாக்க பம்ப்ல இருந்து பிரஷர் ஆகி, இந்த பிரஷர் கரெக்டா இருந்துச்சுன்னா இது பிரஷர் திருப்பியும் இங்க டேங்குக்கு இது கரெக்டா வந்துடும். பிரஷர் இதுக்கு எவ்வளவு போகணுமோ அதுக்கு போயிட்டு அது மீதி இருக்கிறது இந்த பிரஷர் ரெகுலேட்டர் வால்வ் மூலியமா இந்த சிஸ்டத்தை வந்து ஃபுல்லா இது பண்ணிக்கும். இங்க ஒரு ஃபில்டர் வச்சிருக்கேன். இந்த ஃபில்டர் எதுக்காகனாக்க இப்ப ஆயில் ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுனாக்க இந்த ஃபில்டர் என்ன பண்ணும் வந்து ஃபில்டர் பண்ணிக்கும். அடுத்தது இந்த லிவர் ஆப்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிற பொசிஷன் உங்களுக்கு வந்து ரைட் சைடுக்கு வரும். இந்த ரைட் சைட்ல பீல இருந்து அதாவது பம்ப் அதாவது பிரஷர் போர்ட்ல இருந்து ஆக்சுவேட்டிங் யூனிட் போவோம். இந்த பிரவுன் கலர் தான் ஆயில் லைனு. இந்த ஆயில் லைன் மூலயமா இதுக்குள்ளார போறதுனால ஆயில் வந்து இந்த ராட் இல்லாத பக்கம் அதாவது பிஸ்டன் சர்ஃபேஸ் ஏரியா பக்கம் ஆயில் ஃபுல்லா ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆயிட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னா இதாகும். அடுத்தது வந்து நீங்க ஆக்சுவேட் பண்றது ஸ்ப்ரிங் மூலியமா ஆக்சுவேட் பண்ணீங்க அப்படின்னாக்க ரிட்டர்ன் ஸ்ப்ரிங் ரோடு வழியா இத வந்து அழுத்தும் போது இதுல இருக்கிற ஆயில் எல்லாம் திருப்பி ரிட்டர்ன் வந்து இந்த ஏல இருந்து இந்த டி வழியா திருப்பியும் டேங்குக்கு போயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆக்டிங் சிலிண்டர். இது என்ன டைப் ஆஃப் சர்க்கியூட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து பிரஷர் போட்டு ஒண்ணு, டேங்க் போட்டு ஒண்ணு, ஏன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சுவேட்டிங் யூனிட் போறது இது, இது வந்து பின்றது இது. இந்த ரெண்டு பக்கமும் வந்துச்சுன்னா இது டபுள் ஆக்டிங் சிலிண்டர். ஓகேங்களா? இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 1 2 3 4. அப்ப இது 4 பக்கம் போகுது. பிரஷர் போர்ட், டேங்க் போர்ட், ஏன்றது ஆக்சுவேட்டிங் யூனிட், பின்றது ஆக்சுவேட்டிங் யூனிட் 4, 3 ஸ்கொயர். அப்ப 4/3 லிவர் ஆப்ரேட்டட் ஸ்ப்ரிங் ரிட்டர்ன் வால்வ். இது வந்து ஒரு ஃபில்டர் யூனிட். ஃபில்டர் பண்றது எதுக்காகன்னு நம்ம சொல்லிட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா டேங்க்கு மேல ஒரு பம்ப் ஒண்ணு வச்சிருக்கோம். இந்த பம்ப் மேல பம்ப் வந்து ரொட்டேட் பண்றதுக்கு ஒரு மோட்டாரு. இங்க வந்து ஒரு பிரஷர் ரெகுலேட்டர். இந்த பிரஷர் ரெகுலேட்டர் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஆனா வந்து இந்த சிஸ்டம் வந்து பிரஷர் வந்து கரெக்டா இல்லைன்னா இந்த பிரஷர் அதிகமாச்சு அப்படின்னாக்க இது ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிக்கும், டேங்குக்கு வந்துடும். பிரஷர் மானிட்டர் பண்றதுக்கு இங்க ஒரு பிரஷர் கேஜ். இப்ப நான் இதை வந்து ஆக்சுவேட் பண்றேன் பாருங்க. இப்ப இது நார்மல் பொசிஷன். நார்மல் பொசிஷன்ல பம்ப் வந்து ஆக்சுவேட் ஆயிருச்சு. பம்ப் வந்து ஏரோ மார்க்ல போகுது, ஃபில்டர் பண்ணுது. பம்ப்ல இருந்து திருப்பி டைரக்டா டேங்குக்கு வந்துரு. இப்ப நான் அந்த லிவரை வந்து அழுத்துறேன். அது என்ன ஆகுது அப்படின்னாக்க உங்களுக்கு மேடம் தெரியுதா மேடம்? இந்த ஆயில் வந்து இது ஃப்ளோ ஆகுது. இந்த பின்னாடி ராடு பக்கம் இருக்கிற ஆயில் என்ன ஆகும்னா இந்த ரிட்டர்ன் பி வழியா டேங்குக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிரும். இப்ப நீங்க திருப்பியும் இதை நான் வந்து ரிட்டர்ன் பண்ணனா இந்த ஸ்ப்ரிங் மூலியமா நான் இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்து இதை பிளே பண்ணனாக்க இது வழியா இருக்கிற இது வந்து திருப்பியும் இது ரிட்டர்னுக்கு வந்துடும் டேங்க். அதாவது கிராஸ்ல இருக்கும், ஏல இருந்து டேங்குக்கு வந்துடும். பி பிரஷர் போர்ட்ல இருந்து பம்புக்கு போகும்போது இதுக்கு. இதுல முக்கியமானது என்னன்னாக்க ரிட்டர்ன் வரும்போது வேகமா வந்துடும். ரிட்டர்ன் வரும்போது வேகமா வருது ஏன் அப்படின்னாக்க இந்த இடத்துல நம்ம வந்து ராடு இருக்குது, இந்த பக்கம் எம்டியா இருக்கிறதுனால இப்ப நம்ம ஆயில் ஃப்ளோ வந்து லெஃப்ட் சைட்ல அதிகமா கொடுப்போம், ரைட் சைட்ல கம்மியா கொடுப்போம். இத வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இப்ப இதுவே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 4/3 வால்வ், 4/2 வால்வும் இதுல வந்து காமிக்கிறேன் நான். சோ இது வந்து இது வந்து பிராக்டிக்கலுங்க. இது வந்து உங்களுக்கு பிராக்டிக்கல்ல வந்து இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் சர்க்யூட்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சார் ஒரு நிமிஷம், இப்ப ஜஸ்ட் சொல்லுங்க மேடம். கொஞ்சம் முன்னால எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா, அதுக்கு ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணுங்க. அந்த இது வரல, ஸ்கிரீன் வரல உங்களுக்கு. அந்த இது நான் பிபிடிலயும் போட்டிருக்கேன் மேடம். ஓகே ஓகே. அந்த சிமுலேஷன் ரொம்ப டைம் எடுக்குன்றதுனால இதை போட்டிருக்கேன். கொஸ்டின் செஷனும் வச்சிருக்கேன், ஒரு 10 கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன். சோ இது அதே இதுதான் நான் இங்க ஃபிகர் தனித்தனியா போட்டிருக்கேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் சர்க்யூட் ஃபார் த கண்ட்ரோல் ஆஃப் ஏ சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர். எஸ்ஏன்றதான் சிங்கிள் ஆக்டிங்னு போட்டிருக்கேன். யூசிங் 3/2 ஒயர் வால்வ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பின்றது ஒரு இது, டின்றது ஒரு டேங்க் போர்ட், ஏன்றது ஆக்சுவேட்டிங் யூனிட். சோ இது வந்து 3.
3ன்றது 3 போர்ட். அடுத்தது போர்ட் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா 1 2 ஸ்கொயர் இருக்குன்னா 2 பொசிஷன், அப்ப 3/2 வே வால்வ். சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் ஸ்ப்ரிங் லோடட். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இத முன்னையே. இது வந்து நார்மல் பொசிஷன்ல இப்படி இருக்கும். ஓகேங்களா? அதே வந்து நீங்க அந்த லிவரை வந்து அழுத்துனீங்க அப்படின்னாக்க இதுக்கு உள்ள வித்தியாசம் இதுதான். இந்த லிவரை அழுத்துனீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிறது உங்களுக்கு மூவ் ஆயிரும். ஆயில் ஃப்ளோ வந்து இந்த பிரவுன் கலர்ல தெரியுது எல்லாமே ஆயில். அந்த ஆயில் ஃப்ளோ இந்த பம்ப்ல இருந்து ஏ மூலியமா போகுது. ஏ மூலியமா போயிட்டு உங்களுக்கு வந்து ஆயில் வந்து இதுல ஃப்ளோ ஆகும். இது வந்து ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்கு. ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் அப்ப இந்த எப்படி சார் நம்மளுக்கு ஆக்சுவேட்டிங் ஆகும் அப்படின்னீங்கன்னா, இந்த பிஸ்டன் ராட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ராட்ல தான் என்ன பண்ணிருப்போம்னா பக்கெட்டோ இல்ல ஹோல்ஸ் போடக்கூடிய ஒரு இது டூலோ எதையோ ஒண்ணு வந்து இந்த ராட்ல தான் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். அடுத்து ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் எப்படி சார் அப்படின்னீங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங்க வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்து இது வந்து லிவர் ஆப்ரேட், அதாவது 3/2 ஸ்ப்ரிங் ஆப்ரேட், இது லிவர் ஆப்ரேட்டட் ஸ்ப்ரிங் ரிட்டர்ன் வால்வு. சோ இந்த பக்கம் இந்த 2வது பொசிஷன் வரும்போது இந்த ஸ்ப்ரிங் மூலியமா ரிட்டர்ன் வரும்போது இந்த ஏற்கனவே நம்ம கொடுத்த ஆயில் வந்து ரிட்டர்ன் வந்து ஏல இருந்து டீக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இது வந்து ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து கன்ஸ்ட்ரக்ட் a circuit for the control of direct actuating hydraulic cylinder using a 4/2 way valve. இது வந்து பாத்தீங்கன்னா 4/2 way valve. இது வந்து டபுள் ஆக்டிங் சிலிண்டர்னு சொல்லிட்டேன். அதாவது 2 பக்கமும் வந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆகணும். ராடு பக்கமும் உங்களுக்கு பிஸ்டன் ராடு பக்கமும் ஆயில் போகும், பிஸ்டன் ராடு இல்லாத பக்கமும் உங்களுக்கு ஆயில் போகும். இப்ப அடுத்தது வந்து 4/2 way valveன்றேன். இது எப்படி சார் 4/2 way valve அப்படின்னீங்கன்னா, பிரஷர் போர்ட், பிரஷர் போர்ட், டேங்க் போர்ட், ஆக்சுவேட்டிங் யூனிட் ஏ, ஆக்சுவேட்டிங் யூனிட் போர்ட் பி. சோ 4 போர்ட், 2 பொசிஷன் 1 2 லிவர் ஆப்ரேட்டட் ஸ்ப்ரிங் ரிட்டர்ன் வால்வு. இதுவும் சிம்பிள் அதே கான்செப்ட் தான். நான் வந்து இது வந்து ஐடியல் பொசிஷன்ல இருக்கும்போது, இதே வந்து ரிட்டர்ன் பொசிஷன், அது ஃபார்வர்ட் பொசிஷன்ல வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா பம்ப் வந்து பம்ப் பண்ணும். ஸோ இங்க இருக்கிற டேங்க்ல இருக்கிற இதை வந்து ப்ரெஷர் பண்ணி மேல போகும். ஃபில்டர் என்ன பண்ணும், இதுல ஏதாவது ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் இருந்தா ஃபில்டர் பண்ணிடும். அப்ப பில இருந்து ஏக்கு போகுது, ப்ரெஷர் போர்ட்ல இருந்து ஏக்கு போகுது. ஏ வழியா உங்களுக்கு ஆயில் ஃப்ளோ ஆகுது. ஆயில் போக 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 உங்க ப்ரெஷர்னால என்ன ஆகுனாக்க இந்த பிஸ்டன் ராடும் வெளியில போயிடும். ஓகேங்களா? அடுத்தது இங்க ஏற்கனவே ராடுல ஆயில் வந்து ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் பி வழியா டேங்குக்கு ரிட்டர்ன் வந்துடும். இது வந்து ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக். அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து ஸ்ப்ரிங்னு சொல்லிட்டேன். சோ இந்த பக்கம் ஸ்ப்ரிங் வரும்போது என்னன்னா திருப்பி ப்ரெஷர் போர்ட் வழியா இந்த பி பக்கம் போகும். பி பக்கம்னா பிஸ்டன் ராடு இருக்கிற பக்கம் போகும். ராடு இருக்கிற பக்கம் போயிட்டு இது இந்த பக்கம், அதாவது ரிட்டர்ன் பக்கம் தள்ளும். இது வந்து ஏல இருந்து டேங்குக்கு போயிடும். இது வந்து 4/2 வால்வ். அடுத்தது கன்ஸ்ட்ரக்ட் a cylinder direct actuating hydraulic cylinder using a 4/3 valve. இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பொசிஷன்ல 4/3 வால்வ். நேர்கன நம்ம முன்ன பார்த்தது வந்து 4/2 வால்வ். இது எப்படி சார் 4/3 வால்வ் அப்படின்னு பாக்குறீங்கன்னா, 4/3ல பிரஷர் போர்ட், டேங்க் போர்ட், ஆக்சுவேட்டிங் போர்ட் ஏ, ஆக்சுவேட்டிங் போர்ட் பி, 4 போர்ட். பொசிஷன் 1 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர், அப்ப 3 பொசிஷன். லிவர் ஆப்ரேட்டட் ஸ்ப்ரிங். சில டைம்ல ஸ்ப்ரிங் இந்த சிமுலேஷன்லாம் போடல, பட் ஆனா இந்த இடத்துல ஸ்ப்ரிங் இருக்கு, ஸ்ப்ரிங் எல்லாமே இருக்கலாம். அது இந்த லிவரை வந்து இந்த பக்கம் தள்ளினீங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். சோ இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற வால்வ் வந்து ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்குக்கு ஆக்சுவேட் ஆகுது. சோ அதுல சொன்ன மாதிரியே தான் பம்ப் வந்து பம்ப் பண்ணிரும். சோ பிரஷர் எனர்ஜியை பில்ட் பண்ணிரும். பிரஷர் எனர்ஜியை பில்ட் பண்ணிட்டு ஃபில்டரை வந்து என்ன பண்ணும், ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது இருந்தா ஃபில்டர் பண்ணிரும். அப்புறம் இது வழியா பிரஷர் போர்ட் மூலியமா ஏக்கு போயிட்டு இதுல இருந்து ஆயில் ஃப்ளோ வந்து மூவ் ஆகி இந்த ராடு வந்து இந்த பிஸ்டன் ராடு வந்து ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்குக்கு மூவ் ஆகும். ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி எகைன் உங்களுக்கு வந்து பி வழியா உங்களுக்கு உள்ளார போகும். அதாவது பில இருந்து பிக்கு வழியா போயிட்டு இந்த ராடு வந்து பின்னாடி ரிட்டர்ன் வரும். இது ஏல இருக்கிற ஏற்கனவே நம்ம ராடு பக்கம் இல்லாத ஆயில் வந்து என்ன ஆகும்னாக்கி ஏ டு டேங்குக்கு போயிடும். இது வந்து ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்.
மேடம் கொஸ்டின் செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்டராக்ஷன் வச்சுக்கலாமா மேடம், வேணாமா மேடம்? ஹலோ மேடம், எஸ் சார், கேக்குதா? கேக்குது. அதான் இப்ப क्वेश्चंस இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு யார் டவுட் இருக்கோ அவங்கள நான் வந்து அன்மியூட் பண்ணி வைப்பேன். சரிங்க மேடம். இல்ல குவிஸ் வந்து நான் ஒரு 10 கொஸ்டின் செட் பண்ணிருக்கேன். இப்ப எப்படி ஆன்லைன் எக்ஸாமோ அது மாதிரி செட் பண்ணிருக்கேன். இத வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் சார், அப்ப யாருக்கு அந்த ஆன்சர் தெரியுதோ அவங்க நான் ஹேண்ட் ரைஸ் பண்றேன். எத்தனை பேர் கரெக்ட்டா சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகே மேடம். ஓகே, நீங்க क्वेश्चंस ரைஸ் பண்ணுங்க சார். The first question, study of hydraulic system deals with a system operated with ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டம் உடைய அதனுடைய இயக்கப்படும் சிஸ்டத்துடைய இது வந்து மந்த வாயுவா, திடப்பொருளா, திரவமா, காற்றா? ஆன்சர் தெரியறவங்க ஹேண்ட் ரைஸ் கொடுங்க. ஆன்சர் ரைஸ் பண்ணுங்க. திருக்குமரன், ஆன்சர் தெரியுமா? திரவ பொருள் சார். ஓகே, உங்களுக்கு தெரியுமா? தெரியும். கொஞ்சம் சத்தமா. திரவ பொருள் சார், ரைட்டா? திரவம். ஒரு நிமிஷம். Congratulations, you are the correct answer. Thank you. Go for the next question. In a hydraulic system, which one of the following is an actuator? Actuatorன்றது எதன்னு சொல்லுவோம்? ஹைட்ராலிக் சிஸ்டத்துல ஆக்சுவேட்டரை எதை சொல்லுவோம்? வால்வா, பம்பா, ஸ்ட்ரெயினரா, சிலிண்டரா? ரஞ்சித், ரெண்டு பேர்ல யாருக்கு தெரியும்? ரஹீம். क्वेश्चनே வரல. क्वेश्चन வந்துருச்சுப்பா. செகண்ட் வந்துருச்சு. நெட் கனெக்ஷன் கொஞ்சம் பாருங்க. எதை வந்து நம்ம சங்கர் மந்தவாயு மேடம். எப்பா இது செகண்ட் क्वेश्चन வந்திருக்காரு பார் சார். அது முடிஞ்சு போச்சு. செகண்ட் क्वेश्चन கொஞ்சம் ஸ்கிரீனை கரெக்ட்டா பாருங்க. எஸ், பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சரான்னு பாத்துருவோம். எஸ், கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन, இந்த which energy is converted in hydraulic pump? எந்த எனர்ஜி வந்து ஒரு எனர்ஜி இது பம்ப் வந்து எதை பண்ணுது? காற்றுல இருந்து ஹைட்ராலிக் எனர்ஜியா மாத்துதா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஹைட்ராலிக் எனர்ஜியா மாத்துதா, தெர்மல் எனர்ஜி ஹைட்ராலிக் எனர்ஜியா மாத்துதா, மெக்கானிக்கல் எனர்ஜி ஹைட்ராலிக் எனர்ஜியா மாத்துதா? முத்துவேல், முத்துவேல், திருக்குமரன். மெக்கானிக் எனர்ஜி வந்து ஹைட்ராலிக்கா மாத்துது. ஓகே, பாத்துருவோம். இத கரெக்டான அதுவே சொல்லிரும் மேடம். எஸ், கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் த நேம் ஆஃப் த சிம்பிள்? நீங்க அந்த படத்தை பாத்தீங்க. இந்த சிம்பிள் வந்து என்ன? சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் வித் ஸ்ப்ரிங்கா, பிரஷர் ரிலீஃப் வால்வா, டபுள் ஆக்டிங் சிலிண்டரா, மூவிங் பார்ட்டா? யாருக்காவது ஆன்சர் தெரியுமா? எனிபடி? வாட் இஸ் த நேம் ஆஃப் த சிம்பிள்? இது என்ன சிம்பிள்? மெல்வின், மெல்வினுக்கு ஆன்சர் தெரியுமா? ரெட்மி 5. அருண் சுரேந்தர், ஆன்சர் தெரியுமா? இப்ப 200 பேர் இருக்கீங்க, யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணலாம்ல. வாட் இஸ் த நேம் ஆஃப் த சிம்பிள்? இந்த பிக்சரை பாக்குறீங்கல்ல, இந்த பிக்சரை பாருங்க. இந்த பிக்சர்ல எது வந்து உங்க இந்த கீழ்காணும் விடை? அதாவது முத்துவேல். எஸ், சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் வித் ஸ்ப்ரிங்.
மேடம் கேக்குதா சார்? கேக்குதுங்க சார். சார் கேக்குது சார். சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் வித் ஸ்ப்ரிங். ஒரே நிமிஷம் சார் பண்ணிக்கிறேன். சார் உங்க ஸ்கிரீன் கட் ஆயிடுச்சு சார். விவேகானந்தன் சார். ஆமா வந்துட்டாங்க மேடம். இப்பதான் வருது. என்ன ஆன்சர் சொன்னீங்க? சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் வித் ஸ்ப்ரிங். கரெக்டான்னு பாத்துருவோம். எஸ் கரெக்ட் ஆன்சர். Why in hydraulic pump the filter is installed in suction line? Pump filter வந்து எதுக்கு hydraulic pump suction lineல வைக்கிறாங்க? Increase the pressure in the pump, reduce the oil to enter, reduce pressure in the pump, preventing foreign matter. Filter வந்து எதுக்காக அந்த hydraulic systemல வச்சிருக்காங்க? பிரஷரை வந்து பம்ப்ல பிரஷரை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவா, இல்ல ரெடியூஸ் டு ஆயில் டு என்டர், அதான் ஆயில் என்டர் ஆகுறத ரெடியூஸ் பண்றதுக்காகவா, இல்ல பிரஷரை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கா, பம்ப்ல ரெடியூஸ் பண்றதுக்கா, இல்ல ஏதாவது வெளிப்பொருட்கள் ஃபில்டர் பண்றதுக்காகவா? பிரியங்கா ஆன்சர் தெரியுமா? எஸ் மேம். பிரியங்கா ஆன்சர் தெரியுமா? ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் பண்றதுக்காக மேம். சார் ரைட்டா? ரைட்டான்னு பாத்துருவோம். கரெக்ட் ஆன்சர். Thank you. அடுத்தது which formula is used to calculate the pressure? Force into area, force by area, force plus area, force subtract area. பிரஷரை வந்து எந்த ஃபார்முலால குறிப்போம்? ஃபோர்ஸ் இன்டு ஏரியா, ஃபோர்ஸ் பை ஏரியா, ஃபோர்ஸ் பிளஸ் ஏரியா, ஃபோர்ஸ் மைனஸ் ஏரியா. சுபாஷ் ஃபோர்ஸ் பிளஸ் ஏரியா. ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் இன்டு ஏரியா. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ரஹீம் ஃபோர்ஸ் பை ஏரியா. கரெக்ட் ஆன்சரான்னு பாத்துருவோம். எஸ் கரெக்ட் ஆன்சர். What is the name of the circuit diagram? இந்த சர்க்யூட் டயக்ராம் பாருங்க. இது என்ன ஆன்சரை ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். 3/2 வேவ் வால்வா, 2/2 வேவ் வால்வா, 4/3 வேவ் வால்வா, 4/2 வேவ் வால்வா. இப்ப இந்த இத பாருங்க, ஃபிகரை பாருங்க. இது என்ன வேவ் ஆஃப் வால்வ்? அருண் சுரேந்தர் ஆன்சர் தெரியுமா? Anyone? சுபாஷ் 4/3 valve. 4/3 வேவ் வால்வ். கரெக்ட் ஆன்சரான்னு பாத்துருவோம், செக் பண்ணிடுவோம். கரெக்ட் ஆன்சர். Which part of the next question, which part of the single acting cylinder is attached with the load? அந்த சிலிண்டரோட எது இந்த சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர்ல லோடை எங்க கனெக்ட் பண்ணுவாங்க? பிஸ்டன் ராட்லயா, சீல்லயா, ஸ்ப்ரிங்லயா, பிஸ்டன்லயா? முத்துவேல் எஸ் மேடம். பிஸ்டன் ராட். பிஸ்டன் ராட் செக் பண்ணிடுவோம். கரெக்ட் ஆன்சரானு. எஸ் கரெக்ட் ஆன்சர். Which energy is present in oil by virtue of its motion? எந்த எனர்ஜி மூவ் ஆகும்போது உங்களுக்கு வரும்? கைனடிக் எனர்ஜியா, பொட்டன்ஷியல் எனர்ஜியா, ஹீட் எனர்ஜியா, ஸ்டாட்டிக் எனர்ஜியா? அது சுபாஷ் சொல்லுங்க. மேம் எனக்கு சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. ஒன்ஸ் மோர் the question. Which energy is present in oil by virtue of its motion? மூவ் ஆகும்போது ஆயில் வந்து லைன்ல மூவ் ஆகும்போது என்ன எனர்ஜி கிடைக்கும்? இயக்க ஆற்றலா, இல்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, ஸ்டாட்டிக் எனர்ஜி? மேம் first one. See that one. Third one. Potential energy. Potential energy. Correct answer and பாத்துருவோம். No, wrong answer. Kinetic energy is the correct answer. Sorry sir. Yo sir. What is the defect caused by interlocked air bubbles and pockets of the hydraulic pipelines and components? எந்த வந்து டிஃபெக்ட் வந்து பபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணும்? அந்த லா வந்து என்ன, அந்த ஐடியா என்ன அப்படின்றது தான். வேப்பர் பிரஷர்,
pressure jerk, cavitation, static pressure. This is the last question of this session. மருது ஆன்சர் பண்ண முடியுமா? மருது ஆன்சர் பண்ண முடியுமா? ஓகே பிரியங்கா. மேம் cavitation. எனக்கு கிளியரா கேட்கல. ஹலோ cavitation. கரெக்ட் ஆன்சரான்னு செக் பண்ணிடுவோம். கரெக்ட் ஆன்சர். Thank you for the interaction. Thank you sir. Thank you. சார் இப்ப நீங்க உங்களுடைய மெயில் ஐடி கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா பசங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்பாங்க. Mail ID is this is my presenter info Vivekanandan D junior training officer government ITI. சார் சரியா கேட்கல சார். ஹலோ மேடம் மியூட் பண்ணிருங்க. ஓகே ஓகே ஓகே. So this is my presenter info Vivekanandan D working as a junior training officer government ITI Salem. My mobile number is 9444777077. My mail ID is vivek8616@hotmail.com or gmail.com. Again I repeat my email ID vivek8616@gmail.com. Thank you. If any questions, please ask me. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட்ஸ் இருக்கா? சுபாஷ் என்ன டவுட்? சிக்னல் கிடைக்க மாதிரி விட்டு விட்டு கேக்குது மேம். அது உன்னோட நெட்டை நீ செக் பண்ணுப்பா. அனுஷ்யா உங்களுக்கு என்ன டவுட்? ரஹீம் உங்களுக்கு டவுட் இருந்தா சார் அவருடைய மெயில் ஐடி எல்லாமே கொடுத்திருக்காரு. நீங்க அவரை மெயில் பண்ணியோ இல்ல கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். மேம் மெயில் ஐடி once more. Sir, once more mail ID, sir. vivek616@gmail.com. Coolpad சொல்லுங்க. Coolpad சொல்லுங்க. So உங்களுக்கு என்ன டவுட் கூல்பேட்க்கு? 5 minutes இருக்கு. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். சுபாஷ் உங்களுக்கு என்ன டவுட்? மேம் எனக்கு இந்த மெயில் ஐடி தான் மேம் ப்ராப்ளம். மெயில் ஐடி தான் மேம் சொல்லணும். சார் மறுபடியும் கொஞ்சம் சொல்லிடுங்க சார். மறுபடியும் ஓகே. உங்களுக்கு நான் இது ஷேர் பண்றேன். ஷோ ஆகுதா மேடம்? இதுதான் என்னுடைய மெயில் ஐடி மேடம். இல்ல சார் வரல. ஓகே இப்போ தெரியுது. ஓகே தெரியுது சார். அது கொஞ்சம் வைங்க சார். let them copy. ஓகே
காப்பி பண்ணிக்கோங்க. என்னுடைய மெயில் ஐடி, கான்டாக்ட் அட்ரஸ், கான்டாக்ட் எல்லாமே இருக்கு. வேற யாருக்குன்னா டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். எகைன் 4th அன்னைக்கு இன்னொரு செஷன் இருக்கு. அப்பயும் நீங்க டவுட் ரைஸ் பண்ணலாம். அதை நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா ஜஸ்ட் நீங்க கோ ஃபார் நிமி புக். நிமி புக்ல இருக்கிற மேக்ஸிமம் ஃபிகர்ஸ் மேக்ஸிமம் இதை வச்சுதான் நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்க புக்ஸை நீங்க வந்து ஒரு வாட்டி ரீட் அவுட் ஆகும்போது இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேடம் எனிதிங் எல்ஸ் மேடம்? ஓகே சார், தேங்க் யூ. வில் எண்ட் தி செஷன் சார். சார் சொல்லுங்க சார். 4th பொசிஷன் சொன்னீங்கல்ல சார்? 4th பொசிஷன். ஆமா தம்பி கேக்கல. 4th பொசிஷன் சொன்னீங்கல்ல சார்? ஆமா. அது ஒன்ஸ் கால் பண்றீங்களா சார்? ஒன்ஸ் அது ஒன்ஸ் ரிப்பீட் பண்றீங்களா சார்? 4th பொசிஷன்னா 4/3 வால்வ்ல சொல்றீங்களா நீங்க? 4th பொசிஷன் சொன்னீங்கல்ல சார்? 4th பொசிஷன். அதாவது 4th பொசிஷன்ன்றது என்னன்னாக்க ஸ்கொயர், எத்தனை ஸ்கொயர் இருக்கோ அத்தனை போர்ட். புரியுதா? சாரி, இது 4th பொசிஷன் சொல்றீங்களா? ரைட். அந்த வியூக்கே போயிடுறேன் நானு. இப்ப வியூ ஆகுதா? பாஸ்கல்ஸ் லா தாங்க சார் வருது. இப்ப வியூ ஆயிருக்குமே. இது பாஸ்கல் லா தான் வருது. பாஸ்கல் லா தான் சார் வருது. இப்ப நான் வேற பிபிடி போட்டிருக்கேனே. ஹலோ, தெரியுதா? இப்ப ஒரு சர்க்யூட் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுங்க சார். ரைட். இப்ப இந்த பி போர்ட் பொசிஷன் ஃபார்வர்ட், அதாவது ஆபரேட்டர் ரிட்டர்ன், இதுதான் உங்களுக்கு இது. போர்ட்ன்றது என்னன்னாக்க பம்ப்ல இருந்து வர்றது வந்து பி, பிரஷர் போர்ட்னு சொல்லுவாங்க, இல்ல பம்ப் போர்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து டீன்றது டேங்க். ஓகேங்களா? 2 ஏன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவேட்டிங் யூனிட்டுக்கு ஒரு லைன், பின்றது ஆக்சுவேட்டிங் யூனிட்டுக்கு ஒரு லைன். அப்ப 4 போர்ட் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே சார். ரைட். பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்கொயர் இருக்கோ அத்தனை பொசிஷன். அப்ப இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 பொசிஷன். ஓகேங்களா? ஓகே சார். இது உங்களுக்கு லெஃப்ட் சைடுல இருக்கிறது வந்து ஆபரேட்டிங் லிவரா புஷ் பட்டனா அப்படின்னு சொல்றது. அது ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல ஸ்ப்ரிங் தான் மேக்ஸிமம் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் இது. அப்ப போர்ட் பொசிஷன் ஆபரேட்டட் ரிட்டர்ன், இதுதான் கண்டிஷன். இது வந்து நிம்மி புக்ல நீட்டா போட்டிருக்காங்க. நீங்க ஒன்ஸ் ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்க சார். வேற யாருக்குன்னா டவுட் இருக்குங்களா? செஷன் முடிச்சுக்கலாமா? மேடம் முடிச்சுக்கலாங்களா மேடம்? எஸ் சார், செஷன் எண்ட் பண்ணிடலாம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் மேடம். தேங்க்யூ. உங்க ஃபீட்பேக் ஏதாவது இருந்தா சொல்லுங்க மேடம். நிச்சயமா சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாரும் வந்திருந்தாங்களாடா? ஏண்டா இல்ல பண்ண Hello.